அன்பு ஊரை விட்டே போயிருச்சுமா. என்னடா சொல்ற? ஆமாம். அன்பு கடங்காரங்களுக்கு பயந்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டான். ஏண்டா பணத்தை தான் செட்டில் பண்ணியாச்சுல்ல? செட்டில் பண்ணியாச்சுப்பா. ஆனா இந்த விஷயம் அன்புக்கு தெரியாது. இப்ப என்னடா பண்றது? அன்புக்கும் மலருக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க போனு சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இந்த விஷயத்த கீதாவை பார்த்து சொன்னேன். அன்பு சென்னைக்கு போயிட்டதா கீதா தான் சொன்னாங்க. அப்படியா? ஆமாப்பா. அன்பு கீதாவுக்கு போன் பண்ணா மட்டும்தான் பணத்தை செட்டில் பண்ண விஷயம் அன்புக்கு தெரிய வரும். எப்படி இருந்த பொண்ணு இந்த ஊர்ல தனியா ஒரு பிசினஸையும் பாத்துக்கிட்டு குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தா இப்படி ஆயி போச்சு அவ நிலைமை. எனக்கும் கஷ்டமாதாமா இருக்கு. எனக்கும் அவன் மேல கோபமாவும் வருத்தமாவும் தான் இருக்கு. ஆனா அவ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. நீதான் அவளை கை விட்டுட்ட. என்னப்பா? உண்மையா சொல்லு சிவம். எல்லாமே கை கூடி வந்துச்சு. நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு அந்த அரசி, பாஸ்கர், காமாட்சியம்மா 3 பேருமே நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஈகோ தாண்டா. அதான் அன்பு இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போயிட்டா. என்னப்பா அப்படி சொல்றீங்க? நான் அன்பு கிட்ட எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். ஆனா அவதான் இறங்கி வரவே இல்லை. அந்த அளவுக்கு நீ அவளை கஷ்டப்படுத்திருக்கடா. அதனாலதான் நீயும் வேண்டாம் இந்த ஊர் வேண்டாம் நம்ம கிளம்பி போயிட்டா. தன்னந்தனியா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கையில பணமும் இல்லாம அவ என்னெல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியல. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. யார் யாருக்கும் உதவி பண்ணிருக்க. உன்னால கெட்டு போனவங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாதுடா. ஆனா நீ அன்பை மட்டும் கைவிட்டுட்டியா சிவா? அன்பு கடங்காரங்களுக்கு பயந்து இந்த ஊரை விட்டு போனதுனால இங்க இருக்கிற யாருக்கும் போன் பண்றது கூட பயப்படுவா. நீ கடனை செட்டில் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா கூட அத அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு கடைசியில எதுவுமே பிரயோஜனம் இல்லாம ஆயிப்போச்சடா. அவ என்ன ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள உரிமையா வரும்போதெல்லாம் என் மனசுக்குள்ள எப்படி ஒரு ஆசை எதிர்பார்ப்பு இருந்துச்சு தெரியுமா? அவ உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இனியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாவும் இருப்பான்னு நினைச்சேன். அப்படி நடந்திருந்தா உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா அமைஞ்சிருக்கும். இப்ப எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அப்பா, அப்ப இனிமே நம்ம அன்பு ஆண்டிய பார்க்கவே முடியாதா? அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. நாம அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியாதாப்பா? கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். இனியாமா என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. அம்மாவோட கல்யாணத்தை பத்தி பேசுறியாப்பா? இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. எனக்கு அங்க போக பிடிக்கல. என்னால உங்களை தவிர வேற யாரையும் அப்பாவை ஏத்துக்க பிடிக்கல. எனக்கு அம்மா மேல கோவம்லாம் இல்லப்பா. அம்மா ஹாப்பியா இருப்பாங்கல்ல, எனக்கு ஓகே தான். எனக்கு ஓவியாவை பிடிக்கலப்பா. என்னடா சொல்ற? உன்கிட்ட ஓவியா சொன்னாளா?
அவளுக்கு அந்த ராஜசேகர் அங்கிள பிடிக்காதுப்பா. அவ பயங்கர அப்செட்ல இருக்கா. அவளையும் நம்ம கிட்டே கூப்பிட்டுலாமா? அதுக்குதாம்மா அப்பா எவ்வளவோ போராடின. கோர்ட் அதுக்கு ஓகே சொல்லலையே. என்னப்பா கோர்ட் இது? உனக்கும் அம்மாக்கும் என்ன பிடிக்கும்னு கேக்குற கோர்ட். எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஏன் கேட்க மாட்டேங்குது? நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்கடா, அதனாலதான். இது நியாயமே இல்லப்பா. எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நாங்க தானே சொல்லணும். இப்ப இதுக்கு நாங்க என்னதாப்பா பண்றது? சீக்கிரமாவே வளர்ந்து பெரிய பொண்ணாயிடு. இனியா, உன்னை கூட்டிட்டு போக சவுந்தர் வந்துட்டு இருக்கான். நீ அவன் கூட போயிட்டு வந்துரு. எனக்கு போக பிடிக்கலப்பா. வேற வழி இல்லடா, நீ போய் தான் ஆகணும். திரும்பவும் அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நீ போய். வந்ததுதான் வந்த மேல வந்து ஒரு வாழ்த்து சொன்னா குறைஞ்சா போயிடுவ. வாழ்த்தா எதுக்கு? இந்த திமிருதான். அத வெக்கமே இல்லாம வந்துட்டல, அப்படின்னு கௌரவம் வேண்டி கிடக்கு. பாரு, நான் இனியாவுக்காக தான் இங்க வந்தேன். நான் வாழ்த்து சொல்ற அளவுக்கு நீங்க 2 பேரும் பெருசா எதுவும் பண்ணிடலாம். ஓ, என்ன சிவம், ரொம்ப ஹாட் ஆயிட்ட போல. நான் வேணும்னா ஒரு மைக் வாங்கி தரேன்ப்பா, ஒரு பாட்டு பாட. பாட்டு பாடுங்க. ஓ, என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம பாட்டு தான். உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. டேய், நான் என்ன ஹர்ட் ஆக போறேன்? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாடகம் போடுறீங்க. பேசாம போங்க, ஏதாவது சொல்லிட போறேன். சிவம், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ என்ன நினைப்ப, என்ன பேசுவ, எல்லாமே எனக்கு தெரியும். நீ பேசுற எதையுமே பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நீ டைவர்ஸ் கொடுத்துட்டா என் வாழ்க்கை ஏதோ வீணா போயிடுன்னு நினைச்சல. பார்த்தல என் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிட்டேன்னு. இங்க பாரு, என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதும் நீதான். என்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ஒத்த கால நின்னதும் நீதான். அப்புறம் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு போனதும் நீதான். நீ வேணும்னு நான் நினைக்கல, நீ வேண்டான்னு நான் நினைக்கல. எல்லாத்தையும் பண்ணது நீ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்னமோ உன் வாழ்க்கை கெடுத்த மாதிரி சொல்றேன். என்னமோ நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட மாதிரி ஓவரா சீன போடாத. நீ சரியான வயிற்றுச்சல் பிடிச்சவன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உனக்கு எங்களை இப்படி பார்க்கும்போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. இங்க பாரு, உனக்கு நல்லது நடந்துருச்சேன்னு நான் வருத்தப்படல. இப்படி ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா நான் வருத்தமா இருக்கேன். சிவம், டேய் வாய் மூடு. நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். இவளுக்கும் இவ அப்பனுக்கும் தான் நீ யாருன்னு இன்னும் தெரியல. நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு. இனிமேலாவது ஒழுங்காரு. இங்க பாரு, அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது வரைக்கும் நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியாது. இனிமேலா தெரிய போது. நீ எப்பவும் ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவியே, எப்பவும் யாரையும் நம்ப கூடாதுன்னு. அதத்தான் நான் இப்ப உனக்கு சொல்றேன். யாரையும் நம்பாத, எப்பவும் அலர்ட்டா இரு, சரியா? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு போ. சிவம், இது வரைக்கும் நான் எது பேச வந்தாலும் நீ யாரா, உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்ன துரத்துவ. இனிமே உன்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நான் அரசியோட புருஷன். ஓவியாவுக்கும் இனியாவுக்கும் அப்பா ஸ்தானத்துல இருக்கேன். அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நான் டென்ஷன்லாம் ஆகல, அமைதியா தான் இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல
நானும் இனியா வந்துருவோம். சரி, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள, நான் உங்க மாப்பிள்ளை இல்லை, உங்க மாப்பிள்ள அங்க இருக்காரு. நான் அரசியோட அம்மா. அவளுக்கு எது நல்லது கெட்டதுங்கறத நான் தான் சொல்லி புரிய வச்சிருக்கணும். புரிய வைக்காதது ஏன் தப்புதான். இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நீங்க 2 பேருமே வீம்பு புடிச்சு பிரிஞ்சிட்டீங்க. 2 பேருமே குழந்தைங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. இனியாவ பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவ உங்க கூட இருக்கா. நீங்க அவளை நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு எப்பவுமே ஓவியா பத்தின கவலைதான். அரசிய கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எதுக்காக வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவங்க ஓவியாவை நல்லா பாத்துக்குவாங்களாங்கிறது தான் எனக்கு சந்தேகமே. அந்த வீட்ல ஓவியா பத்தி யோசிக்கிற ஒரே ஆள் நீங்கதான். தயவு செஞ்சு என் பொண்ண நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் அரசியோட அம்மாவா இருக்கலாம், ஆனா நான் ஓவியாவோட பாட்டி. எப்படியாவது ஓவியாவோட கஸ்டடியும் உங்களுக்கே வேணும்னு கேளுங்க. அப்படி நடந்தா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். இல்ல இனியா, கஷ்டமா இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணணும். வக்கீல, மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்னமா நடிக்கிற? பெரிய ஆள் தான் வக்கீல. பெஸ்ட் டாடினா அது நீங்க மட்டும்தான். என்னடா புதுசா சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கற? இல்லப்பா, நீ ரொம்ப நல்ல அப்பா. உன்ன மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அம்மா மட்டும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கலாம். ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நானும் அத பத்தி தான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனா அது நடக்கல. இதெல்லாம் கற்பனையில நல்லாதான் இருக்கும், நிஜத்துக்கு ஒத்து வராது. வக்கீலு, ஏன் உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அன்பாண்டி கூட உன்னை புரிஞ்சுக்கல. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நிஜமாவே உனக்கு வருத்தமாவே இல்லையா வக்கீல? இந்த நிமிஷம் என் மனசுல வேற எதுவுமே இல்லை. என் பொண்ணுங்க மட்டும்தான் தெரியறாங்க. அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதும். என் செல்ல அப்பா, என் ஸ்வீட். இனியா, நீ போய் ஓவியாவை கூட்டிட்டு வா. நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. அரசி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமாண்டா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, பசங்களை ரொம்ப நேரமா காணும். பசங்க கூட ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. கூல். இல்ல ராஜசேகர், என் கண்ணு முன்னாடியே ஓவியா இருக்கணும்னு இங்கதான் இருக்க சொன்னேன். இங்க பாரு அரசி, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ worry பண்ணிக்காத, சொல்றான்ல. இல்லப்பா, அவனையும் வரை காணுமா? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. அரசி, இங்க பாரு, அதான் ஓவியம் நம்ம கூட வரப்போறால. அதான் அவளை தனியா கூட்டு போய் சென்டிமெண்டா பேசி மனசு கலைக்க பாப்பான். அவ்வளவுதான். இருக்கும், அவன் செய்யக்கூடிய ஆள் தான். டேய் சௌந்தர். என்னக்கா? நீ போய் ஓவியம் எங்க இருக்கான்னு உடனே போய் பாரு. சரிக்கா, நான் பாக்குறேன். டென்ஷன் ஆகாத, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஏய், என்ன நீ மட்டும் வர? ஓவியா எங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்க்கா. ஓவியா எங்கேயுமே காணோம்க்கா. ஐயோ, ஏய், என்ன சொல்ற? ஆமாக்கா, அவனையும் காணோம். அரசி, அவன் ஏதோ டிராமா கிரியேட் பண்ண பாக்குறான். நீ பேனிக் ஆகாத. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. நானும் அப்பாவும் இதை பாத்துக்கிறேன்க்கா. ஹலோ, அப்படியா? என்ன சொல்ற? நிஜமாவா? சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், ஷிட். ஏய், என்ன ஆச்சு? 2 குழந்தைகளை அவன் தான் கூட்டு போயிருக்கான்.
என் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கப்பா போயிருப்பான்? ஏய் அரசி, கூல். நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? குழந்தைய கூட்டிட்டு அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அவன். அப்பா, அவன் எப்படி ஏன் பெர்மிஷன் இல்லாம ஓவியாவை கூட்டிட்டு போக முடியும்? அவன் ஏதோ பிளான் பண்றான்ப்பா. அது நடக்கவே கூடாது. ஏய், அவன் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுடா. டேய் சௌந்தர், அப்பா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு. சரிப்பா. நம்ம ஆளுங்களை விட்டு எல்லா இடத்துலயும் தேட சொல்லு. சீக்கிரம் கால் பண்ணு. அக்கா நாங்க பாத்துக்கிறோம். ஏய், வாங்க வா போலாம். சீக்கிரம் போங்க. சரிக்கா. சிவம், அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா? உன்னை சும்மா விட மாட்டேன். அரசி கூல். ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றல. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. கூல். உன்னை கடத்திட்டு போறதா உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நாங்களா தான் அப்பா கூட போறோம். நீ தானே ஓவியா? நீ தானே அம்மா கூட இருக்க பொண்ணு? எனக்கு மம்மிய பார்க்கணும். அப்பா, ஏண்டா ரிசப்ஷன் வந்து குழந்தைய கடத்திட்டு போலாம் வந்தியா? உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. யார் யானி? ஓவியோட மாமா சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அரசி, அவங்களோட தம்பி நான். இவன் இந்த குழந்தைகளை கடத்திட்டு போறதுக்காக ரிசப்ஷன் வந்திருக்கான் சார். என் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு பேர் கடத்தலாம். இந்த பொண்ணு அம்மா கூட தான் இருக்கணும்னு வாட்ஸ்அப்ல போட்டுருக்குது. குழந்தைய கூட்டு வந்து தப்பு தானே? இதுல இருந்து தெரியுது உன்னோட மோட்டிவ் என்னன்னு. சரி சார், இப்ப என்ன? ஓவியாவை அவங்க கூட அனுப்பி வைக்கணும். அதானே? கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஓவியா மட்டும் இல்ல, இனியாவே என் கூட தான் வரப்போறா. கோர்ட்ல ஆர்டர் வாங்கியாச்சு. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. சார் என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அவனை கூட்டு போங்க சார். இங்க வாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. வா. என்ன சார் இது? வாணி வாணி சொல்றேன். ஏய் விடா விடா. விடுங்க அப்பா, விடுங்க. சார் என்ன சார் இது? ஓவியா வண்டியில ஏறு. ஹலோ சார். சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், பிடிச்சிட்டேன் சார். ஓகே சார். டேய், என்ன தைரியம் இருந்தா குழந்தைய பிடிக்க தருவா. வாடா சார். சார் பிடிங்க. என்ன பிடிங்க சார். இனியா. பாப்பு அப்பா. அப்பா, அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? உன்னை ரொம்ப அடிச்சாங்களாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னையா ஒண்ணும் இல்ல, போட்டு பொல பொலன்னு பொலந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைங்களுக்காக இந்த அடி கூட வாங்கலைன்னா எப்படி? அந்த செக் போஸ்ட மட்டும் தாண்டி இருந்தேன், என்னை யாரும் பிடிச்சிருக்க முடியாது. யோ வாய மூடியா. ஜட்ஜு பெரிய மனசு பண்ணி இனியா நம்ம கூட இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனா இனியாவை அரசிக்கிட்டே கொடுக்க சொல்லிடுவாரு. அப்பா, அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா. இல்லடா, இனிமே பண்ண மாட்டேன். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. ஓவியா சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்துருவா. ஏம்பா, ஓவியா ஓவியான்னு சொல்லி அநியாயத்துக்கு இனியாவை மிஸ் பண்ணிடாத. அந்த அன்புக்கு என்ன கதி ஆச்சுங்கறத பாத்துமா உனக்கு இன்னும் புத்தி வரல? ஓவியாவை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? இங்க பாரு சிவம், கூடிய சீக்கிரமே
இனியாவையும் என் கஸ்டடியில கொண்டு வருவேன். வரட்டா? ஏய், இந்த முட்டாள் அப்பன் கூட சேர்ந்து நீயும் முட்டாள் ஆயிடாத. ஏய் போ சொல்றா. பத்தியாடா, அவனை அவன் பின்னாடி வர வைப்பேன்னு சொன்னல, சொன்னது நடந்துச்சா? அரசி, டைம் ஆயிடுச்சு. அங்கிள், நாங்க கிளம்புறோம். ஓகே ராஜசேகர், சேஃப் ஜர்னி. சென்னைக்கு ரீச் ஆன உடனே கால் பண்ணோம். ஓகே அங்கிள். இங்க பர்றா ஓவியா குட்டி, பார்த்து பத்திரமா அம்மா சொல்றபடி நடக்கணும். ஓகேவா? சரி, ஓகே கிளம்புங்க. வா. டேக் கேர் அரசி. வரேம்மா. வரேன் சௌந்தர். சரிக்கா, பார்த்து போயிட்டாக்கா. நம்ம தப்பு பண்றோமாங்க? இது வரைக்கும் அவனுக்கு கஷ்டம் தெரியாம வளர்த்தாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் இருந்தோம், போடா போய் கஷ்டப்படுன்னு அனுப்பியிருக்கோம். அது நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்குங்க. இந்த பாரு லட்சுமி, எல்லாத்தையும் யோசிச்சுதானே இந்த முடிவுக்கு வந்தோம். இங்க பாரு, உன் மனசை போட்டு குழப்பிக்காத. முதல்ல அவன் அங்க போய் செட்டில் ஆகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். மாமா, நானும் கூட வரேன்னு அண்ணன் கிட்ட சொன்னேன். அண்ணன் தான் என்ன வேண்டான்னு சொல்லிருச்சு. உங்க கூட இருந்து உங்களை எல்லாம் பாத்துக்க சொல்லிருக்கு. 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு இல்ல? ஒண்ணு சிவத்துக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும், இல்ல உனக்கும் மலருக்குமாவது கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். என்னென்னமோ நடந்து போச்சு. அரசி அக்கா இப்படி ஓவியாவை கூட்டிட்டு சென்னைக்கு போவாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கலையா மாமா? என்னைக்கு அரசி இவன் வாழ்க்கைக்குள்ள வந்தாளோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. அவன் வாழ்க்கைய விட்டு அவ போனதுக்கு அப்புறமும் ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குதுங்க. சிவம், ராத்திரி எதுக்குடா கிளம்பணும்? காலையில போலாமே. இல்லப்பா, கிளம்புறதுன்னு முடிவாயிருச்சு. எப்ப கிளம்புன? சிவம், எங்களை தப்பா நினைக்கிறியாப்பா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லப்பா. சிவம், நாங்க வேணா உன் கூட வரோம். சிவம், வேணாம். நீ தனியா உன் பொண்ணை வளர்த்து பாருன்னு சொன்னீங்கல்ல, நான் அவளை தனியாவே வளர்க்கிறேன். அப்படின்னா வீம்பு பிடிச்சுக்கிட்டு தான் நீங்க இருந்து கிளம்புறல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அரசியை நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் அதை கேட்கல. அரசி என்னை விட்டு போன பிறகு நான் இனியாவை தூக்கிட்டு வந்தப்ப அவளை பாத்துக்கிட்டதே நீங்க தான். இப்படி எல்லா சமயமும் நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. நான் இவ்வளோ நாள் உங்க நிழலையே இருந்துட்டேன். நீங்க சொன்ன பிறகுதான் தனியா என் பொண்ணை பாத்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இத்தனை நாளா என் பொறுப்பை தட்டி கழிச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதை திருத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல பாரு, எந்த பிரச்சனையானாலும் எனக்கு உடனே போன் பண்ணு, நாங்க உடனே புறப்பட்டு வந்துடுறோம். கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும்டா செல்லம், நீ அவனை நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அவனுக்கு பொண்ணு மட்டும் இல்லடா, அவனோட அம்மாவே நீ தானே. என்னங்க, நம்மள விட்டு போறோமேன்னு அவ முகத்துல கொஞ்சமாவது வருத்தம் தெரியுதா பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறா பாருங்க. பாட்டி, எனக்கு கவலை இருக்கு. நான் அழுது நீங்களும் அழக்கூடாது பாருங்க. அதனாலதான் நானும் அழாம இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா
எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். நான் சென்னையில இருந்தாதான் ஓவியாவை பாத்துக்க முடியும். ஓவியா அரசி வீட்டுல இருந்த வரைக்கும் பாதுகாப்பா இருந்த. ஆனா இந்த ராஜசேகர் கூட அவ இருக்கிறத நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவ எப்படி இருப்பாளோன்ற கவலையில தான் நான் இப்ப சென்னைக்கு போறேன். இப்பதான் நான் அவ பக்கத்துல இருக்கணும். அப்பதான் நான் அவளை வார வாரம் போய் பார்க்க முடியும். போய் பார்க்கலாமா? வீடு நல்லா இருக்குல்லப்பா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னமோ மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடு பார்க்கணும் போல தோணுது. எதுக்குடா அப்படி சொல்ற? உனக்கு புரியலையா வக்கீல? புரியல. நீதான் டாக்டர் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்தாதீங்க. உனக்கு ஞாபகப்படுத்துறனோ இல்லையோ, எனக்கு மறக்காம இருக்கணும்பா. நான் பாட்டுக்கு அவங்க முன்னாடி உன்னை வக்கீல்னு சொல்ல போய் அவங்க நம்மள அடிச்சு துரத்த போறாங்க. அவங்க கண்டுபிடிச்சு துரத்தும் போது துரத்தட்டும். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, அண்ணே, இந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கிடுங்க. என்னடி இது? பாட்டி, 2 பேர் தான். எவ்வளவு பொருள் பாத்தியா? அங்க வச்சிருக்க. பாத்து வாங்க, அது அங்க வச்சிருங்க. அங்க வைங்க. அண்ணா இங்கே வச்சிருங்க, இங்கே வச்சிருங்க. நீங்க போயிட்டு அந்த கட்டில் வீரம் எடுத்துட்டு போங்க. பாத்து பாத்து. இந்தாப்பா. வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா டாக்டரே. ஆனா இனிமே இந்த மாதிரி ஹெவி டாஸ்க் எல்லாம் கொடுக்காதீங்க. என்னடா, அந்த பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? பாட்டியே பரவாயில்லப்பா. அவங்க பேத்தின்னு ஒரு குண்டு பேரல் இருக்குல்ல, அது பயங்கர இம்சையா இருக்கு. என்னடா, உங்ககிட்ட ஏதாவது ஏடா கூடமா கேட்டாங்களா? சாதாரணமாவா கேட்டாங்க? செம்ம வாயி. ஐயோ, பேசாம நீ வக்கீல்ன்ற உண்மைய சொல்லிட்டு அந்த அக்காவையும் ஜூனியரா சேர்த்துக்கோ. அப்படிங்கிற? ஆமாப்பா, ரொம்ப கஷ்டம். விடுறா, பாத்துக்கலாம். சரி சரி, நீ போய் அந்த போட்டோஸ் போ. அப்பா, இனியா, எல்லா வேலையும் முடிஞ்சது. வீட்டை ஒரு வாட்டி மாப் பண்ணிடலாமா? பண்ணிட்டா போச்சு. நீ என்ன பண்ற? மேல போய் மாப் ஸ்டிக் வாங்கிட்டு வரியா? என் மேல உனக்கு என்ன கோவம்? என்ன நீ இப்படி கோத்து விடுற? இந்த ஒரு தடவை மட்டும்டா. இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ். சரி இரு, நான் வாங்கிட்டு வரேன். செல்லம். பாட்டி, பாட்டி. என்னது? பாட்டியா? இல்லக்கா, நான் பாட்டியை தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க.
சரி சுத்தி எங்க வெறும் கையோட வந்திருக்க? சுத்தியல் வேலை இன்னும் முடியலக்கா. அத வாங்கிட்டு போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னுமா வேலை முடியல? சும்மா 5 நிமிஷம் வேலை 10 நிமிஷம் வேலைன்னா பரவாயில்ல. இப்படி மணி கணக்கா பொருளை வச்சுக்கிட்டா அதுக்கும் தனியா வாடகை கொடுக்கணும். தெரியும்ல? தெரியாதுக்கா, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். தெரியாதுன்னு மட்டும் டக்குன்னு சொல்லு. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? மாப்பு. என்னது? வீடு துடைக்கிற மாப்பு கேட்டாரு அப்பா. அது சரி. ஏதோ நீ கொடுத்து வச்ச மாதிரி வந்து வந்து கேட்டுட்டு இருக்க. இல்ல, மாப் கொடுங்க, அத நான் அப்பா கிட்ட கேட்டு வாடகை வாங்கி தந்துடுறேன். இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா புடி. தேங்க்ஸ்க்கா. போ. உன்னா இத சொல்ல வேண்டியது.